எங்கள் தொகுதியை பொறுத்தளவுக்கு நாங்கள் வந்து முதலமைச்சர் வந்து எங்களுக்கு ஒரு 2000 கோடி கொடுத்துருக்காரு. 2000 கோடியில் இந்த தொகுதியில் இருக்க எல்லா திட்டமும் நிறைவேற்றிருக்கோம். எதிரில் நிற்கிற வேட்பாளர்களுக்கு இந்த தொகுதியில இதை நிறைவேற்றோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஷார்ட் டைம்ல தேவையான எந்த ஒரு திட்டமுமே இங்கே தேவையில்லை. எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இப்போ இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்குள்ள சில சலசலப்புகள் இருக்கு அப்படின்ற விஷயங்களை நம்ம கூட்டணி தொகுதி பங்கீடுகளுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். அப்போ அந்த சலசலப்புகள் கூட்டணி கட்சியினரோட சேர்ந்து களத்துல பணியாற்றுவதற்கு எந்த அளவுக்கு சிக்கலா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க எல்லாம் தேர்தல் மோடுக்கே வரல நினைக்கிறேன். ஏன் சார்? நீங்க இன்னும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இருக்கீங்க. ஆனா திரு வேல்முருகன் அவர்கள் கூட்டணி விட்டு வெளியே போறாரு, சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. அதாவது அவர் ஒருத்தர் போயிட்டா இருக்கிறதுக்காக இங்க கூட்டணி வந்து நம்ம வந்து இங்க ஜெல்லாகாது அப்படின்னு நம்ம வந்து உதாரணமா வச்சு சொல்ல முடியாது. இல்ல, அவரு திமுக எங்களை சரியா நடத்தல அப்படின்ற ஒரு போன முறை நான் உதயசூரியன்ல தானே நின்னேன், இந்த முறை எங்க கட்சி சிம்பிள நான் நிக்கிறேனே அப்படின்னு கேட்டிருக்கலாமே. எனக்கு அது தடையா இல்லை. இன்னும் மீதி இருக்கிறத பண்ண போறேன். எனக்கு எந்த தடையாகவும் இருக்காது. அதனால அது பண்றதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? அப்ப உங்க கட்சி வளரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லையா சார்? அதாவது சொல்லிட்டேன்ல, திருப்பி கட்சி என்ன பதில் நீங்க எதிர்பார்க்குறீங்க? நீங்க ஏன் இப்ப உதயசூரியன் நிக்கிறீங்க? நான் ஆமா, ஏன் அது உங்களுக்கு என்ன அவ்வளவு ஆசை? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, சட்டம் ஒழுங்கு சரி கிடையாது, போதை புழக்கம் அதிகமா இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகளை முன் வச்சு வாக்கு சேகரிக்கிறாங்க. இப்ப திருச்செங்கோடு தொகுதியில் வந்து உட்கார்ந்து இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு கம்மியா இருக்கா? நான் காலையில தான் சார் வந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைவரும் இந்த திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளருமான திருமிகு கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கமா. பிரச்சார வேலைகள் எப்படி போயிட்டு இருக்கு? பிரச்சார வேலைகள்லாம் சுறுசுறுப்பா இருக்குமா? என் முகத்தை பார்த்தாவே தெரியும் எல்லாம் வெயில் அலைஞ்சிட்டு இருக்கோன்னு. மக்கள் என்ன சொல்றாங்க சார் போற இடத்துலலாம்? மக்கள் தெளிவா இருக்காங்கம்மா. இந்த 5 வருஷம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்காரு. இது வந்து இலவச பஸ் பயணமாக இருந்தாலும் சரி, அல்லது மகளிர் உரிமை தொகை திட்டமாக இருந்தாலும் சரி, தமிழ் புதவன் புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லா திட்டமே மக்களை சென்று அடைந்திருக்கிறது. மாதம் அதனுடைய பெனிஃபிட்டை வந்து அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. பஸ்ஸில் தினசரி பயணிக்கிறாங்க. அப்போ முதலமைச்சருடைய இந்த திட்டங்கள் எல்லாம் தினசரி அந்தந்த மாதம் அதை வந்து அக்கௌண்ட்டில் பணம் வர்றதுனால அது எல்லாத்துக்குமே வந்து இது தொடரணும்னு நினைக்கிறாங்க. அதே போல் இப்போ அதையெல்லாம் மேம்படுத்தி முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். 1000 2000ஆகவும், அப்புறம் உங்களுக்கு 1000 ரூபாய் இருந்த தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்தில் இப்போ 1500 ஆகும். இப்படி ஒவ்வொன்றா அறிவிச்சிருக்காங்க. காலை சிற்றுண்டி கூட 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. இப்போ 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொடுக்க போகிறாங்க. இப்போ 8000 ரூபா கூப்பன் வேறு தரப்போகிறாங்க. ஸோ இதெல்லாம் மக்களுக்கு முழுமையாக புரிஞ்சிருக்கு. 8000 ரூபா கூப்பனுங்கிறது ஒரு நல்ல திட்டமாக இதை நினைக்கிறாங்க. காரணம் என்னென்னா, ஒரு பொருளை கொடுத்தா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லா வீட்லேயும் எல்லா பொருளும் இல்லாமல் இருக்காது. ஒரு சில பொருள் இருக்குது, ஒரு சில பொருள் இருக்காது. அப்போ இல்லாத பொருளை வாங்குறது தான் தேவையாக இருக்கும். அதுக்கு வேண்டி இந்த 8000 ரூபா கூப்பனுங்கிறது ஒரு நல்ல ஸ்கீமாக அவங்க பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அவங்க வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. எங்கள் தொகுதியை பொறுத்தளவுக்கு நாங்கள் வந்து முதலமைச்சர் வந்து எங்களுக்கு ஒரு 2000 கோடி கொடுத்துருக்காங்க. 2000 கோடியில் இந்த தொகுதியில் இருக்க எல்லா திட்டமும் நிறைவேற்றியிருக்கோம். சொல்ல போனால் எப்படின்னா, எதிரில் நிற்கிற வேட்பாளர்களுக்கு இந்த தொகுதியில இதை நிறைவேற்றோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஷார்ட் டைம்ல தேவையான எந்த ஒரு திட்டமுமே இங்கே தேவையில்லை. எல்லாத்தையும் பண்ணியாச்சு. அப்படி அந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம். அது மக்கள் மத்தியில் 5 ஆண்டுகளுக்கு உங்களுக்கே வேலை இல்லாத அளவுக்கு. ஆமாம், நானே தேடிட்டு இருக்கேன். இப்போ தேர்தல் வாக்குறுதி கொடுக்கணும், இந்த தொகுதிக்கால தேர்தல் வாக்குறுதி கொடுக்கணும். அதை நானே இப்போ வந்து தேடி பிடிச்சி ஒன்றுனா என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா வந்து அவ்வளவு பண்ணிட்டோம். நீங்கள் வந்து ஒரு 10 ஆண்டுகளாக ஒன்றுமே பண்ணலை. நீங்கள் வந்து இப்போ அரசு மருத்துவமனை, அரசு கல்லூரி, ஐடிஐ, அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு தேர், அதுக்கு ரோப் காரு, அண்டர் கிரவுண்ட் கேபிள், வையப்பமலைக்கு ரோடு, வாரச்சந்தை, தினசரி சந்தை, ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம், பள்ளிக்கூடங்களுக்கு தேவையான கட்டடங்கள், அறிவுசார் மையம், இருக்கிற ஏரியெல்லாம் சுத்தப்படுத்தி அது நடைபயிற்சி செய்கிற மாதிரி பாதை அமைச்சிருக்கோம். அவர் தெப்ப குளத்தில் க்ளீன் பண்ணி இப்போ தெப்பத்தேர் 40 வருஷம் ஓடல, இப்போ தெப்பத்தேர் ஓடுது. இப்படி நான் பட்டியல் போட்டு சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம்.
அதனால் இந்த 5 வருஷத்தில் என்னெல்லாம் பண்ணாமல் இருந்தாங்களோ 50 வருஷம் தேவை. கண்ணகி கோட்டம்னு தேர்தல் வாக்குறுதி திட்டமாகவே ஒன்று இருக்குது இந்த ஊரில். ஆனால் இப்போ கண்ணகி கோட்டத்துக்கு ஆர்டர் ஆகிட்டோம். இனி அதையும் பேச முடியாது. உண்மையிலேயே எனக்கே அடுத்து வாக்குறுதி கொடுக்கறதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு சில விஷயங்களை தேடிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறதுனால மக்கள் போற இடத்துல ஏதாவது அதிருப்தி தெரிவிக்கிறாங்களா? மக்கள் அதிருப்தியமா, அதாவது என்னை பொறுத்தளவுக்கு இந்த திட்டங்கள்லாம் பண்ணது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது ஒன்றும் இல்லை. மக்கள் இப்போ கேட்குறது என்னென்னா, ஒரு சில இடத்துல ஒரு சாக்கடை முடியாமல் இருக்கும். அந்த ஊர் பிரசிடெண்ட்டு, அந்த ஊர் கவுன்சிலர் இதை பண்ணாமல் இருப்பாங்க. இப்போ அதை நம்ம பார்த்து பண்ண வேண்டியிருக்கோம். மக்கள் அந்த பகுதியில் இருக்கிற ஒரு காங்கிரீட் ரோடு கேட்பாங்க. ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு காங்கிரீட் ரோடு போட வேண்டியிருக்கும். ஆனால் அவங்களுக்கு யார்கிட்ட யார் எதை பண்ணுவாங்கன்னு தெரியாது. அப்போ அது மாதிரி கேட்குறப்ப அதெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கிட்டு சொல்கிறப்ப நோட் பண்ணுறது மட்டும் இல்லை, நாங்களே இப்போ அந்த லிஸ்ட் வச்சுருக்கோம். அந்தந்த ஊரில் இருந்த கவுன்சிலர், பிரசிடெண்ட்டு இவங்கெல்லாம் கன்சல்ட் பண்ணி என்ன வேணும், வந்தோடனே என்ன பண்ணலாம். ஏன்னா நானே கவுன்சிலராக தான் வேலை பார்க்க போகிறேன். எம்எல்ஏ வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ எம்எல்ஏ வேலையெல்லாம் முடிஞ்சு இப்போ நானே அந்த ஊர் பிரசிடெண்ட் போலவோ, அந்த ஊர் வார்டு கவுன்சிலர் போலவோ, இந்த சாக்கடையோ, சிசி ரோடோ, வாட்டர் டேங்கோ, லைட்டு போடுறதோ இதான் பார்க்க போறேன். ஆனா இதுதானே சார் அத்தியாவசிய தேவை. இது இல்லாம 5 ஆண்டு காலம் மக்கள் இருந்திருக்காங்க அப்படின்னும் போது அப்படி இல்லை, இல்லாம இருந்தாங்க இல்லம்மா. அதாவது 100% இல்லாம இருந்திருப்பாங்க. அதாவது எல்லாமே பண்ணியிருக்காங்க, இன்னும் 1-2 பண்ணாம இருப்பாங்க. அந்த 1-2 அவங்க குறையா சொல்லுவாங்க. அதை இப்போ வந்தோடனே நம்ம 6 மாசத்துல அதை பண்ணிட போறோம். அது மாதிரி வேலையை பண்ணிட போறோம். ஆனால் இன்னொன்று ஒரு பெரிய ஒரு சாதனை திட்டமாக நினைக்கிறது நம்ம ஏரிகளுக்கெல்லாம் நீர் நிரப்புகிற திட்டம். அது ஒரு பிளான் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் மெயினாக அந்த 5 வருஷத்தில் ஏரிகளுக்கு நீர் நிரப்புகிற திட்டம், அப்புறம் ஒரு டைடல் பார்க் வேணும். இந்த 2 விஷயம் மெயினாக நான் இப்போ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்மளை பொறுத்தளவு நான் சொன்ன மாதிரி எம்எல்ஏ பண்ணுற வேலையெல்லாம் 90% கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இது எம்எல்ஏக்கு வேலை கிடையாதுங்க. நானே கவுன்சிலராக தான் வேலை பார்க்கணும். அப்படி பார்த்து இந்த சின்ன சின்ன வேலைகள் முடிச்சிட்டோம்னு சொன்னால் இன்னைக்கு தலைநிமிர்ந்த திருச்செங்கோடு தன்னிறைவு பெற்ற திருச்செங்கோடாக மாறிடும். ஓகே, இப்போ இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்குள்ள சில சலசலப்புகள் இருக்கு அப்படின்ற விஷயங்களை நம்ம கூட்டணி தொகுதி பங்கீடுகளுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். அப்போ அந்த சலசலப்புகள் கூட்டணி கட்சியினரோட சேர்ந்து களத்தில் பணியாற்றுவதற்கு எந்த அளவுக்கு சிக்கலா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க இன்னும் தேர்தல் மோடுக்கே வரல நினைக்கிறேன். ஏன் சார்? நீங்க இன்னும் 1 வாரத்துக்கு முன்னாடியே இருக்கீங்க. 10 நாளைக்கு முன்னாடி பேசின பேச்சே இப்போ கேள்வியா கேட்குறீங்க. அதெல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தையில நடக்கிறது தான். அதெல்லாம் முடிஞ்சு இப்ப காலமாயி எல்லாரும் தேர்தல் வேலையை களத்துல அந்த விஷயம் எதிரொலிக்க வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் ஒவ்வொரு தேர்தலும் நடக்கிறதா. இப்ப காங்கிரஸ் கட்சி சீட்டுக்காக ஃபைட் பண்ணாங்கன்னா, போன முறை அழகிரி அவர்கள் தலைவராக இருக்கிறப்ப 21ல் இதை விட அதிகமா ஃபைட் பண்ணாங்க. அப்ப பண்ணலையா என்ன? அது மாதிரி தேர்தல் கூட்டணி அப்படிங்கிறதோ தேர்தல் பணிகள். ஆனா அவங்களும் ஜெயிக்கணும் இல்ல. ஒன்ஸ் களத்துக்கு வந்துட்டோம்னா எல்லாரும் ஜெயிக்கணும். எல்லாரும் ஜெயிக்கணும்னா இங்க ஒரு தொகுதியில் அவங்க எதிர்ப்பு காட்டினாங்கன்னா இன்னொரு தொகுதியில் அவங்களுக்கு எப்படி வேலை வைப்பாங்க? ஆனால் அதெல்லாம் நீங்கள் வெளியே இருக்கவங்க யோசிக்கிறது. களத்தில் அப்படி பண்ண முடியாது. ஓகே, அப்போ கூட்டணி கட்சிகளை திமுக சரியாக தான் அணுகுறாங்கன்னு சொல்கிறீங்களா? அது என்ன சந்தேகம்? அதாவது கடைசியில் ஒரு தேநீர் விருந்து வச்சு எல்லாத்தையும் பேச வச்சு எல்லாரும் நம்ம களத்துக்கு போக தயாராகிட்டோங்கிறத அன்னைக்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணி சொல்லிட்டாரு. யாருக்கும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. மக்கள் நீதி மையம் தொகுதியே எடுத்துக்கல. ஆனால் கமலஹாசன் அன்னைக்கு ரொம்ப சிறப்பாக மோட்டிவேட் பண்ணி பேசினாரு. அதுதான் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி. ஓகே, ஆனால் திரு வேல்முருகன் அவர்கள் கூட்டணி விட்டு வெளியே போறாரு, சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. சட்டமன்றத்தில் நீங்களும் அவரும் பக்கத்துல உட்கார்ந்துருக்கீங்க, நிறைய அனுபவங்கள் பகிர்ந்திருப்பீங்களா? ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து? இல்லை, அவர் இப்போ இல்லைங்கிறது எனக்கு ஒரு வருத்தம் தான். பக்கத்து சீட்டுக்காரர் இல்லையே, ஒரு பெஞ்ச்மெண்ட் இல்லையங்கிறது வருத்தம் தான். இருந்தாலும் அது ஒரு விதிவிலக்கு, அவ்வளோதான். அதாவது அவர் ஒருத்தர் போயிட்டாருங்கிறதுக்காக இங்கே கூட்டணி நம்ம இங்கே ஜெல்லாகாது அப்படின்னு நம்ம ஒரு உதாரணமாக வச்சு சொல்ல முடியாது. இல்லை, அவர் திமுக எங்களை சரியா நடத்தல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு தானே. அது அப்படி அவங்க அதற்காக இந்த கேள்வி கேட்கப்பட வேண்டிய அவசியம் அவங்கவுங்க பார்க்குற பார்வையில் இருக்கு இல்லையா? கூட்டணிக்கு வெளியே போயிட்டு சொல்லலாம் நம்ம. பட் அவங்கவுங்க பார்க்குற பார்வையில் எப்படி நடத்துறாங்கிறது அவங்கவுங்க எதிர்பார்ப்பை பொறுத்து இருக்கு. ஓகே, உங்களுக்கு வருத்தம் இருக்கு அவர் கூட்டணி விட்டு வெளியே? எனக்கு எந்த வருத்தம் இல்லை. நமக்கு எந்த மரியாதை குறைவும் இல்லை. அது மாதிரி பிரச்சனை எதுவும் இல்லை. வேல்முருகன் அவர்கள் கூட்டணி விட்டு வெளியே போனது கேட்கிறேன். அது அவரு தான் வெளியே போனாரு. அது அவரு தான் வெளியே போனாரு. இப்போ நாங்களும் தான் ஒரு தொகுதி குறைச்சி வாங்கிட்டோம் இல்லையா? அவங்களுக்கு அந்த தொகுதியே கொடுக்குறேன்னு தான் சொன்னாங்க. அதை குறைக்கல, ஒரு தொகுதி தான் வாங்கினாரு. அந்த ஒரு தொகுதி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்புறம் அவர் அவருடைய நிர்வாகிகளோட முடிவுப்படி அவர் வெளியே போனார். இப்போ இன்னைக்கு சிறிய சிறிய கட்சிகள் திமுக அழுத்தம் கொடுக்குறாங்க, உதயசூரியன்ல தான் நிக்கணும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கே. சரி, இப்போ உங்களுக்கு அந்த மாதிரியான அழுத்தம்? நான் 5 வருஷம் உதயசூரியன்ல நின்று ஜெயிச்சு 5 வருஷம் இந்த தொகுதிக்கு இத்தனை திட்டங்கள் கொண்டு வந்திருக்கேன். உதயசூரியன் ஜெயிச்சதுனால நான் எந்த திட்டங்களை கொண்டு வர முடியாமல் போயிட்டேன்.
இன்னைக்கு அசம்பிளியில் எடுத்து நான் பேசாமல் போயிட்டேன். 165 முறை அந்த அசம்பிளியில் நான் பேசியிருக்கேன். எல்லா திட்டங்களையும் சட்டமன்றத்தில் பேசியிருக்கேன். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராகவும் பேசியிருக்கேன் சட்டமன்றத்தில். அந்த கூட்டணி புரிதல் அங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கு. ஆனால் அது ஒரு பிரச்சனையா எனக்கு தெரியல. ஓகே, ஆனால் உங்கள் கட்சி வளரணும், உங்கள் கட்சி அடுத்தடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு இடத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சி நடத்தக்கூடிய நபரும் இயக்கம் நடத்தக்கூடிய நபர்களுமே வந்து உதயசூரியனில் நிற்கிறது அப்படிங்கிறத வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. கட்சி நடத்துறதே மக்களுக்கு நன்மை செய்யத்தானே. மக்களுக்கு நன்மை செய்யறதுக்கு தான் கட்சி நடத்துகிறோம். மக்களுக்கு நன்மை செய்வதற்கு அது ஒரு தடையா இல்லைன்னு நான் நினைக்கிறப்ப அதில் என்ன இஷ்யூ? ஓகே, ஸோ களத்தில் போகும்போது உதயசூரியனுக்காக வாக்கு கேட்குறோம் அப்படின்போது உங்கள் கட்சியை குறைச்சி மதிப்பிடுற மாதிரி ஆகிடாதா? அப்படி இல்லையே. அது வந்து நான் தான் சொல்கிறேன், ஆல்ரெடி அனுபவம் இருக்குல்ல. நீங்கள் வந்து 21 இதை கேட்டதா கூட நான் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்துட்டேன் நான். இல்லை, அதுதான் சொல்கிறேன். இப்போ கடந்த 5 ஆண்டு காலமாக உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது. நீங்கள் உதயசூரியனில் நின்று ஜெயிச்சிருக்கீங்க. அப்போ மீண்டும் இந்த முறை நான் ஆல்ரெடி ஒரு எம்எல்ஏவாக இருந்திருக்கேன். போன முறை நான் உதயசூரியனில் தானே நின்னேன். இந்த முறை எங்கள் கட்சி சிம்பிளில் நான் நிற்கிறேனே அப்படின்னு கேட்டிருக்கலாமே. நான் நீங்கள் 5 ஆண்டு காலம் இந்த மக்களுக்காக அவ்வளோ செய்திருக்கீங்க. அப்போ பரிச்சயமாக இருப்பீங்களா மக்கள்? உங்களுக்கு முதல்ல ஒரு புரிதல் வேணும். நான் உதயசூரியனில் ஜெயிச்சு இவ்வளவு பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன் இல்லையா? எனக்கு அது தடையா இல்லை. இன்னும் மீதி இருக்கிறத பண்ண போகிறேன். எனக்கு எந்த தடையாகவும் இருக்காது. ஆனால் அது பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? அப்போ உங்கள் கட்சி வளரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லையா சார்? கட்சி வளர்றது எதுக்காகமா? அதாவது சொல்லிட்டேன்ல திருப்பி. கட்சி என்ன பதில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்க, நான் வேணா சொல்லிடுறேன். நீங்க ஏதாவது இந்த பதில் தான் இந்த பதில் தான் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். இல்ல சரி, இப்போ எனக்கு என்ன, என்னுடைய தொகுதி எம்எல்ஏவா நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க உதயசூரியன்ல ஜெயிச்சிருக்கீங்க. எனக்காக நீங்க அவ்வளவு நல்லது பண்ணிருக்கீங்க. 5 வருஷம் நான் உங்களை பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு நீங்க பரிச்சயமா இருக்கிறீங்க. அப்ப நீங்க எந்த சின்னம், பொதுமக்கள் அது பாக்குறது இல்ல, எந்த சின்னத்துல நின்னாலும் நான் உங்களுக்கு வாக்களிக்க போறேன். நீங்க ஏன் இப்ப உதயசூரியன் சின்னத்துல நிக்கிறீங்க? நான் கேக்குறேன். ஏன் அது உங்களுக்கு என்ன அவ்வளவு ஆசை? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? ஏதாவது நான் தான் நீங்க தான் பதில் எதிர்பார்த்தா சொல்லுங்க. சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு வந்து நான் அதே சொல்லிடுவேன். so that you will be satisfied. அப்படிலாம் கிடையாது சார். அப்படிதான் நீங்க கேக்குறீங்க. அதான் பதில் சொல்லிட்டேன். அப்புறம் திருப்பி அதை கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க எல்லா கட்சிகளுமே தன்னுடைய கட்சி வளரணும் அப்படின்னு நினைப்பாங்க சார். டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க. திருப்பி சொல்றேன், கட்சி வளர்றது மக்களுக்கு சேவையாற்றுவதற்கு. அது நாங்க அந்த சூழ்நிலையில எத்தனை தொகுதியில் நாங்க முடிவு பண்றோம், என்ன சின்னம் நாங்க முடிவு பண்றோம். நீங்க அதை பத்தி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. களம் தொடர்ந்து நீங்க போறீங்க. இப்போ எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்க திமுக 5 ஆண்டு கால ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, சட்டம் ஒழுங்கு சரி கிடையாது, போதை புழக்கம் அதிகமா இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகளை முன் வச்சு வாக்கு சேகரிக்கிறாங்க. அது உங்களுக்கு எந்த வகையிலாவது தடையா இருக்கா? இப்ப திருச்செங்கோடு தொகுதியில் வந்து உட்கார்ந்துருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு கம்மியா இருக்கா? நான் காலையில தான் சார் வந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல, நான் வந்ததுல ஒரு மாசம் தான் இருந்து பாருங்க. என்ன பாதுகாப்பு? 5 வருஷம் இந்த தொகுதியில எந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் இல்லை, எந்த வன்முறையும் இல்லை. நீங்க ஏதாவது இருந்ததுன்னா தேடி பிடிச்சாங்கிட்ட சொல்லுங்க. 5 வருஷம் எதுவுமே கிடையாது. எல்லா இடத்துலயும் நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்ம தொகுதியில் 5 வருஷத்துல ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு. மக்கள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சும்மா தொலைக்காட்சியில வந்து போட்டா உடனே எல்லாம் நடக்குதுன்னு அர்த்தமா இல்லை. எங்க தொகுதியில இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கெல்லாம் நிம்மதியா இருக்கோம், மகிழ்ச்சியா இருக்கோம், எந்த கலவரமும் இல்லை. அதை வந்து கலவரத்தை தூண்ட விரும்புறவங்களை யாரும் மக்கள் உள்ள விட மாட்டாங்க. ஓகே, அப்ப களத்துல கண் முன் இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன விஷயங்கள் பார்க்குறீங்க? களத்துல வந்து இருக்கிற சவால் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து மக்கள்கிட்ட தேவையில்லாத பொய் அவங்க பரப்புறாங்கல்ல, அது பொய்யுங்கிறத எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லணும். என்ன மாதிரியான பொய்? நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப இது வந்து உங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை இதெல்லாம் சொல்றீங்கல்ல, அதெல்லாம் இல்லைங்கிறத நான் உங்களுக்கு வந்து எடுத்து சொல்லணும். இது மாதிரி நான் எடுத்து சொல்றதுதான் எனக்கு வந்து சவாலா இருக்கு. அந்த சவாலை நாங்க வந்து திறமையா கையாளுறோம். மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு சிலருக்கு இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒரு இடத்துல ஒரு 100 பேர் நின்னாங்க அப்படின்னா அதில் ஒரு 4 பேர் 5 பேர்த்துக்கு வராமல் இருக்கு. ஏன்னா வந்து உண்மையே அப்படிதான். 1,31,00,000 பேர்த்துக்கு கொடுத்தாச்சு, மீதி இருக்கிறது அவ்வளோதான். அப்போ ஒரு 100 பேர் ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தா ஒரு 5% தான் உங்களுக்கு வந்து 5 பேர் தான், ஒரு 5 பேர் தான் உங்களுக்கு வந்து நம்ம ஊர்லலாம் இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ அவங்களுக்கு முதலமைச்சர்கிட்ட கேட்டிருக்கோம், மறுபடியும் ஆட்சி வந்தோடனே இன்னொரு கேம்ப் வச்சு இன்னும் யாருக்கெல்லாம் கொடுக்க முடியுமோ. ஏன்னா முதல்ல 1,16,00,000 பேர்த்துக்கு கொடுத்தாங்க. என்னோட கேள்விதான் சட்டமன்றத்தில் இன்னும் சேர்த்து கொடுக்கணும்னு. அப்போ இப்போ 1,31,00,000 பேர்த்துக்கு கொடுக்குறாங்க. இப்போவும் நான் முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கேன், ஆட்சி வந்தோடனே ஒரு கேம்ப் வச்சு இன்னும் யாருக்கெல்லாம் கொடுக்க முடியுதோ கொடுத்துடலாம். ஸோ அது வந்து மக்கள் கேட்குறாங்க, இது வந்து எனக்கு வரல அப்படின்னு கேட்குறாங்க. அது 1000 ரூபா வந்தப்போ அவங்க கவலைப்படலை. இப்போ 5000 ரூபா வந்தோடனே டென்ஷன் ஆகிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு 5000 வந்துருச்சு, இப்போ 2000 ரூபா ஆக போகுது. அப்போ வேணும்னு நினைக்கிறாங்க. அப்போ தகுதி உள்ளவங்களுக்கு வாங்கி தர வேண்டியது என்னுடைய கடமை. அது எல்லாத்துக்கும் நான் சொல்லிட்டு வரேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கு.
ஓகே, இப்போ இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அதுவும் விஜய் அவர்களுடைய ஃபேக்டர் வந்து இங்கே ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கப்படுதுல சார், அது உங்களுடைய தொகுதியில் எதிரொலிக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அது இம்பாக்ட் மாதிரி வந்து பெருசாக வராதுமா. அதாவது ஏன்னா இப்போ 2009 நாளாக கட்சி ஆரம்பித்து தனியாக நின்று பழகினவங்க. நான் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் தனியாக நின்னேன். அப்போ வந்து கம்யூனிஸ்ட் வேட்பாளர் நின்னார் ஏடிஎம்கே கூட்டணியில், திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர். அந்த 2 வேட்பாளரும் பிரச்சாரத்தில் கூட்டமே இருக்காது. நாங்கள் முத கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், கூட்டம் பயங்கரமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். மக்கள் மத்தியில் நான் தான் ஜெயிக்க போகிறேன்னு முடிவாயிடுச்சு. தனியாக ஒரு கட்சி வந்து இன்னைக்கு வந்து ஜெயிக்க போகுது கோயம்புத்தூர் தொகுதியில் அப்படிங்கிற மாதிரி பத்திரிகைகளோடு எழுதுனாங்க எங்கள் கூட்டத்தை பார்த்து. கடைசியில் வந்து என்னாச்சு, கம்யூனிஸ்ட் ஜெயிச்சது. ஜெயிக்கிற பிரபுவை நாங்கள் தோக்கடிச்சோம். எனக்கு வந்து ஓட்டு வந்து 1,30,000 ஓட்டு வந்தது. அந்த 1,30,000 ஓட்டு தெருவு தான் இருந்தது. அதனால கூட்டம் பெருசாக தெரிஞ்சது. ஆனால் கம்யூனிஸ்டுக்கோ அல்லது காங்கிரஸுக்கோ அந்த கூட்டணியினோட கட்டமைப்பு அந்த ஓட்டு அப்படியே அவங்களுக்கு விழுந்துருச்சு. அவங்க ஒருத்தர் 2,70,000 ஓட்டு வாங்கினாங்க, ஒருத்தர் 2,30,000 ஓட்டு வாங்கினாங்க. ஸோ இப்படி தான் தேர்தல். நான் 1,30,000 ஓட்டு வாங்கினேன். ஆனால் என்னோட முதல் அந்த தேர்தலுக்கு வந்ததுனால என்னோட 1,30,000 ஓட்டு ரோட்லேயே இருந்தாங்க ஒரு மாதம். நான் எங்கே போனாலும் கூட்டம். அந்த நிலைமை தான் இப்போ விஜய்க்கு நடக்கும். இந்த ரோட்டில் வர்றாங்க பாருங்க கூட்டம், அதுதான் ஓட்டு விழும். அதை தாண்டி ஓட்டு வந்து அதிகமாக விழாது. ஆனால் வந்து ஒரு 10% அவங்க வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ நீங்களே சொன்னீங்க வாக்குகளை பிரிக்கிற இடத்துல நீங்க இருந்தீங்க, ஒருத்தருடைய வெற்றி வாய்ப்பை வந்து பறிச்சீங்க அப்படின்னா, அப்ப அந்த இடத்துல இந்த முறை விஜய் அவர்கள் இருப்பாரு. கண்டிப்பா பிரிப்பாரு. 10% ஓட்டு வாங்குறப்ப பிரிக்க மாட்டாரா? என்ன புதுசா கேக்குறீங்க? இல்ல, அப்ப வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு வெற்றி வாய்ப்பு தவறும். 10 தொகுதியில இருக்காங்க, 10% ஓட்டை பிரிக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு யார் ஓட்டு போகும்? அதிமுக. இன்னைக்கு வந்து அதிமுக இந்த தேர்தலுக்கு அப்புறம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற டைலமா இருக்கு. பல தலைவர்களும் அந்த கட்சியில இந்த தேர்தலுக்கு பிறகு வேற முடிவு எடுக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க. இப்ப அவங்களாம் என்ன பண்றாங்க, ஒரு சிலர் கீழே இருக்க தொண்டர்கள் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க, இப்ப வந்து அந்த கட்சி விஜய் கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அடுத்து நம்ம ஒருவேளை இதை நம்பி தான் போகணுமா அப்படிங்கிற டைலமால அவங்க இருக்காங்க. அப்ப திமுக ஓட்டும் பிரியும், எங்க கூட்டணி ஓட்டும் கொஞ்சம் பிரியும், அதிமுக ஓட்டும் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு பிரியும். ஆனா அதிகமான ஓட்டு அதிமுக கூட்டணி ஓட்டு அவங்களுக்கு பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல புதிய ஓட்டுகளுக்கு எப்பயுமே ஆட்சியில் இருக்கிற கட்சிக்கு வராது. இப்போ வந்து விஜய் வந்துட்டதுனால விஜய்க்கு அந்த புதிய ஓட்டுகள் கொஞ்சம் பிரியும் போது அப்ப அதிமுக இப்போ விஜய் களத்துல இல்லைன்னா அதிமுகவுக்கு எல்லாம் ஓட்டு போயிடும். இப்போ விஜய் களத்துல வந்ததுனால எங்களுக்கு வந்து அது அட்வான்டேஜா இருக்கும், திமுக கூட்டணிக்கு தான் அது அட்வான்டேஜா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா களத்துல அதிமுக பிஜேபி எப்பெல்லாம் ஒன்னா சேர்றாங்களோ அப்பெல்லாம் அவங்க வாக்கு வங்கி குறையுது, எங்க வாக்கு வங்கி ஏறுது. எப்ப அதிமுக தனியா நிற்குதோ அப்ப அவங்க வாக்கு வங்கி அதிகமாகுது, எங்க வாக்கு வங்கி குறையுது. 2019 தேர்தலில் இதே நாடாளுமன்ற தொகுதியில் நாமக்கல்ல 2,65,000 ஓட்டு வித்தியாசத்தில் நாங்கள் ஜெயிச்சோம். அதிமுக, பிஜேபி, தேமுதிக, பாமக எல்லாம் கூட்டணி, கம்ப்ளீட்டா எல்லா கட்சியும் கூட்டணி. ஆனா அன்னைக்கு வந்து 2,65,000 ஓட்டு வித்தியாசத்தில் நாங்கள் ஜெயிச்சோம், அவ்வளவு வித்தியாசம். ஆனா இப்ப 2024 அதிமுக தனியா பிஜேபி தனியா இருந்தாங்க, நாங்க வந்து 30,000 ஓட்டுல தான் ஜெயிச்சோம். அப்ப எங்க வித்தியாசம் குறைஞ்சிருச்சு, அப்ப எங்களோட வாக்கு வங்கி குறைஞ்சிருச்சு. காரணம் என்ன, அதிமுக தனியா இருந்தது, அப்ப கொஞ்சம் ஓட்டு அவங்களுக்கு போகுது. எப்பெல்லாம் பிஜேபியோட சேர்றாங்களோ அப்பெல்லாம் அவங்க வாக்கு குறைஞ்சி எங்க வாக்கு ஏறுது. இன்னைக்கு வந்து பிஜேபியோட அதிமுக இருக்காங்க, அதே நிலைமை. கண்டிப்பா நாங்க வந்து பெரிய வித்தியாசத்துல எல்லா தொகுதியிலையும் ஜெயிப்போம். ஓகே, இப்போ இந்த திருச்செங்கோடு தொகுதி மக்கள் எதற்காக உங்களுக்கு வாக்களிக்கணும், ஏன் உங்களை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? 5 ஆண்டுகள் நேர்மையா இருந்திருக்கேன், அது எல்லாத்துக்கும் தெரியும். நாணயமா இருந்திருக்கேன், லஞ்சம்ங்கிறது ஒரு பைசா வாங்காம எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே போல திருச்செங்கோடுக்கு தேவையான எல்லா திட்டங்களும் கொண்டு வந்திருக்கேன், அது எல்லா மக்களுக்கும் தெரியும். இப்போ அடுத்த கட்டத்துக்கு இன்னொரு 5 வருஷம் நான் வந்து நிதியை கொண்டு வந்து பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், இது ஒரு தன்னுரிமை பெற்ற தொகுதியாக மாறிடும். மக்கள் அதை எதிர்பார்க்குறாங்க. ஒரு பக்கம் முதலமைச்சருடைய திட்டங்கள், இன்னொரு பக்கம் நான் இந்த தொகுதியில் பணியாற்றிய விதம், அதை வந்து மக்கள் விரும்புகிறாங்க. கண்டிப்பாக வந்து வாக்களிக்க முடியும். அதே மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொன்னால் பேசணும், சட்டமன்றத்தில் போய் பேசணும். நான் எம்எல்ஏன்னு சொல்லி இங்கே அதிகாரம் பண்ணி பிரயோஜனமே இல்லை. சட்டமன்றத்தில் பேசக்கூடிய எம்எல்ஏவை என்னை மக்கள் பார்க்குறாங்க. நார்மலாக ஒரு எம்எல்ஏ 15 முறை பேசியிருக்காங்க சட்டமன்றத்தில், நான் 165 முறை பேசியிருக்கேன். இதெல்லாம் பதிவில் இருக்கு, நான் சும்மா சொல்லலை, எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ வந்து பேசாத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த தொகுதிக்கு என்ன பண்ண முடியும்? அப்போ பேசுகிற சட்டமன்ற உறுப்பினராக நான் தான் இருக்கேன். அப்போ எனக்கு கண்டிப்பாக என்னை வெற்றி பெற வைப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கு.
ஓகே சார், தெளிவான பதில் கொடுத்தீங்க. நன்றிம்மா.